பரிசுத்தாவியை பெற்ற ஒருவன் மீட்கப்பட்டிருவான் அப்படின்னு நாம நினைச்சா, இங்க பரிசுத்தாவியில நிரம்புற ஒருவன் வெளியே போய் என்னென்ன சேட்டைகள் பண்றான். அல்லேலூயா. அப்ப அவன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஆனா யாரு? பரிசுத்தாவியை பெற்றவன். அப்படித்தானே? இவன் எப்படி இவனை பற்றி நம்ம எப்படி சொல்ல முடியும் பரலோகத்துக்கு போயிடுவானே? அல்லேலூயா. அப்போ வசனம் தப்பா? மீட்கப்படும் நாளுக்கு என்ற முத்திரையான ஆவி. வசனம் தப்பல்ல, வசனம் சரி. ஆமென். வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அது கரெக்டா தான் இருக்குது. ஆனால் இவன் எப்படி மாத்திட்டான்? அது கசப்பாவே வச்சுட்டான். அல்லேலூயா. அத மதுரமாக மாற்றணும் அப்படின்னா பக்கத்துல ஆண்டவர் ஒரு மரத்தை வச்சிருக்கார். அல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாட்டுல அந்த மரம் தான் இது சிலுவை என்கிற மரம். அல்லேலூயா. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனங்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 22, 23. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் நல்ல ஆராதனைக்கு பிற்பாடு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தை கேட்க நாங்கள் ஆவலாய் ஆஞ்சையாய் வந்திருக்கிறோம். எங்கள் வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தை யார் யாரிடத்துல எப்படி போய் சேரணுமோ அப்படி சேரத்தக்கதாய் நீர் கிருபை பாராட்டும், ஆசீர்வதியும். உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வேத பகுதி யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு ஸ்தோத்திரம் அந்த வனாந்திர பகுதியிலே வரார்கள். அதாவது மாராவின் தண்ணீர் அண்டை வரைக்கும் வருகிறார்கள். ஸ்தோத்திரம். எப்படி வருகிறார்கள் என்றால், எகிப்திலே பலவிதமான வாதைகளை வாதித்து எகிப்திலே ஸ்தோத்திரம் பெரிய ஒரு விடுதலை, பெரிய ஒரு ஜெயம். அல்லேலூயா. பெரிய வெற்றி. இந்த பெரிய வெற்றியை தாண்டி ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கும் ஒரு பெரிய வேறுபாடு அந்த எகிப்திலேயே உண்டாகிறது. அந்த வேறுபாடை தாண்டி ஸ்தோத்திரம் வனாந்திர வழியாக செங்கடலை வந்து அடைகிறார்கள். செங்கலை பிளந்து செங்கடலை வருகிற பொழுது பின்னாடி பார்வோனுடைய சேனை அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. அந்த நேரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் செங்கடலை பிளந்து அதன் வழியாக நடந்து வருகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். அதன் வழியாக நடந்து செங்கடலை தாண்டி வெளியே வந்தபோது அங்கே ஒரு வனாந்திரம். அல்லேலூயா. பெரிய ஒரு வனாந்திரம். அந்த வனாந்திரத்துல கிட்டத்தட்ட 3 நாட்கள் அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லை? தண்ணீர் இல்லை. அல்லேலூயா. 3 நாட்கள் பிரயாணப்பட்ட பிறகும் தண்ணீர் இல்லை என்பதை முதல்ல யார் புரிந்து கொள்ளல? இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்ளல. 3 நாட்கள் இவர்கள் தண்ணியை தேடவே இல்லை. அல்லேலூயா. ஆனா எங்க நடந்தாங்கன்னா வனாந்தரத்துல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்க? எகிப்தில இருந்து புறப்பட்டு வனாந்தரம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா தண்ணியை பற்றி அவங்களுக்கு கொஞ்சமும் கவலை இல்லை. அல்லேலூயா. அதாவது ஒரு எந்த பெரிய வீரனா இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா அவன் என்ன ஆயிருவான்? செத்து போயிடுவான். நம்மளே தண்ணி இல்லைன்னா ஸ்தோத்திரம் நம்மளால உயிர் வாழ முடியாது. அல்லேலூயா. உதாரணமா நம்முடைய வேதாகமத்திலே சிம்சோனை பற்றி பார்க்கிறோம். சிம்சோன் பெரிய ஒரு வெற்றியை கொண்டாடுகிறார். ஸ்தோத்திரம். எப்படி? ஒரு பச்சை கழுதையின் தாடை எலும்பை வைத்து ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட 1000 பேரை கொண்டு குவிக்கிறார். அல்லேலூயா. கொண்டு குவித்தவர் சொல்கிறார், நான் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை ஆமென் ஸ்தோத்திரம் என்னை கொண்டு ஆண்டவர் நீங்க கொண்டு கொடுத்தீங்க. ஆனா இப்ப என்ன பண்றேன்? தாகத்தாலே மடிந்து போகிறேனே, நான் சாகிறேனே. அல்லேலூயா. அதாவது தண்ணி இல்லைன்னா அது எப்படிப்பட்ட வீரனாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? உயிர் வாழ முடியாது, அவன் சாக தான் செய்யணும். அல்லேலூயா. அப்பொழுது சிம்சோனுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம் அவனுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட வீரனாக இருந்தாலும் ஸ்தோத்திரம் என்ன தேவை? அல்லேலூயா, தண்ணீர் தேவை. அல்லேலூயா. ஆனா இந்த ஜனங்கள் எங்க இருந்து? எகிப்தில இருந்து கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் பல மைல் தூரத்தை தாண்டிட்டாங்க. அல்லேலூயா. பல மைல் தூரத்தை தாண்டி எங்க? பாரான் வனாந்திரம். பாரான் தானே சூர் வனாந்திரம். அல்லேலூயா. அந்த வனாந்திரம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா அவர்கள் கடைசி வரைக்கும் எதை யோசிக்கல? தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒன்று அவர்கள் யோசிக்கவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப கடைசியா இவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. அல்லேலூயா. தண்ணீர் கிடைக்கிறது. அந்த தண்ணி எப்படிப்பட்ட தண்ணீர்னா சோதரம் கசப்பான தண்ணி. அல்லேலூயா. அவர்களுக்கு அந்த தண்ணியை குடிக்க முடியாது. தண்ணி இருக்கு, ஆனா தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தண்ணீர். ஆமென். இப்போ இந்த தண்ணீர் என்பது ஸ்தோத்திரம் என்ன அப்படி நீ புரிந்து கொண்டாதான் ஏன் அது நம்முடைய வாழ்க்கையில தொடர்பு கொண்டிருக்குது. நாம அந்த தண்ணி இல்லைன்னா எப்படி சர்வே பண்ண முடியுமா, வாழ முடியுமா அப்படிங்கறத நாம பார்த்துட்டோம்னாக்கி ஸ்தோத்திரம் நமக்கு அதுக்குள்ள விளக்கத்தை கண்டுபிடித்தரலாம். ஸ்தோத்திரம். முதலாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீ இடத்திலே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் சமாரியா ஸ்திரீ அவர் களைப்படைந்தவராக எங்க ஒரு கிணற்றண்டையில உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான்
உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு ஸ்திரீ வருகிறாள். சமாரியா ஸ்திரீ வந்து ஸ்தோத்திரம் தண்ணீர் எடுக்கும்படியாக வருகிற பொழுது ஆண்டவர் அந்த ஸ்திரீ இடத்துல தண்ணீர் கேட்கிறார். ஆனால் அந்த ஸ்திரீயோ, நீர் யூதனாய் இருக்க சமாரியராகிய எங்கள் இடத்துல நீர் எப்படி தண்ணீர் கேட்கலாம் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அவர் என்ன சொன்னாரு? ஸ்தோத்திரம், முதல்ல நீங்க என்கிட்ட தண்ணி கேட்க கூடாது, நாங்க வேற ஸ்தோத்திரம் அப்படி சொன்னோன்னா இவர் விளக்கம் சொல்றாரு. நீ குடிக்கிற இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, இதை குடிச்சா திரும்ப தாகம் வரும். ஆனா நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அடுத்தது, நான் அவனுக்கு கொடுக்க தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும். அதாவது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தண்ணீர் எப்படியா? நித்திய ஜீவ காலம் வரைக்கும். அப்படின்னா நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மளை வழிநடத்துகிற ஒரு தண்ணீர். அல்லேலூயா, ஆமென். அந்த தண்ணீரை குடிச்சா என்ன வராது? தாகம் வராது. ஸ்தோத்திரம். அதோடு கூட அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38, 39. யோவான் 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்தில் இருந்து என்ன புறப்பட்டு ஓடும்? ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும். நான் தண்ணீரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன தண்ணீர் புறப்பட்டு ஓடும்? ஜீவ தண்ணீர் புறப்பட்டு ஓடும். இப்போ அந்த ஜீவ தண்ணீர்னா என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து அப்படி சொன்னார். அப்படினா என்னது? பரிசுத்த ஆவி. அடுத்து வாசிக்க தொடர்ந்து. இயேசு இன்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்படினா இந்த தண்ணீர் என்பது என்னது? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இயேசு இன்னும் மகிமைப்படாததுனால பரிசுத்த ஆவி இன்னும் அவர்களுக்கு அருளப்படவில்லை. அல்லேலூயா. நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அப்படின்னா எதை பற்றி சொல்லுகிறார்? அவர் தண்ணீரை பற்றி அல்ல. பழைய ஏற்பாட்டிலே ஸ்தோத்திரம் சொல்லப்படுகிற எல்லாமே நிழலா இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம், அப்படித்தான் இருக்கிறது, அது உண்மை. அப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டில் அந்த ஜனங்கள் தண்ணீரை காணவில்லை. தண்ணீரை காணாமல் ஓடிக்கொண்டே எங்க வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் பண்ணி வந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். அந்த தண்ணீரை பற்றி இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அது பரிசுத்த ஆவி. அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியை பற்றி ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம், ஆமென், பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இல்லாமல் எகிப்தை விட்டு ஸ்தோத்திரம் எங்க வர வந்துட்டாங்க? அல்லேலூயா, வனாந்திரம் வரைக்கும். முதலாவதாக ஸ்தோத்திரம், எகிப்திலே இருக்கிற பொழுதே அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள். இப்ப அவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை நான் பேசிட்டு முடிக்க போகிறேன். அதாவது எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். எகிப்திலே இருக்கிற பொழுது அந்த எகிப்தியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பிரிவை, ஒரு வேறுபாடை ஆண்டவர் அங்கேயே உருவாக்கி இருந்தார். அப்படித்தானே? ஸ்தோத்திரம். எப்படின்னா எகிப்திலே ஸ்தோத்திரம் அங்கே நதிகள் எல்லாம் ஆண்டவர் அடித்து, அங்கே ஸ்தோத்திரம் நதிகள் எல்லாம் தண்ணீர் எல்லாம் எப்படி மாறிட்டு? இரத்தமாய் மாறி போனது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல அவர்களுக்கு தண்ணீர் நன்னீராக இருந்தது. அல்லேலூயா. அவர்கள் தண்ணீரை குடித்தார்கள். அவர்கள் தண்ணீருக்காக எங்க போகல? ஸ்தோத்திரம், தேடி போகல. வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர்கள் குடிப்பதற்காக ஆற்றுக்கரைகளை போய் தோண்டி நீரூற்றை தேடினார்களாம். அல்லேலூயா. ஆனா ஸ்தோத்திரம் யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் தண்ணீர் அங்கேயே கிடைத்தது. அல்லேலூயா, ஆமென். அதே போல நம்மை ரட்சித்த போது, நம்மை ரட்சிக்கப்பட்ட போது எகிப்தியருக்கும் நமக்கு வேறு பிரித்த போது, பாவத்திற்கும் உலகத்துக்கும் நம்முடைய வாழ்க்கையை வேறு பிரித்த போது ஒரு தேவ பிரசன்னம் நம்மளோடு இருந்தது. அல்லேலூயா, ஆமென். எப்படி ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீர் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லையோ, அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்ததோ, அதே போல என்ன இருந்துச்சு? நமக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட போது ஒரு தேவ பிரசன்னம், ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தாகம் தீர்க்கிறவராக நம்மளோடு இருந்தார். அல்லேலூயா. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த தண்ணிங்க மேல அவங்களுக்கு சிந்தையே வரல. அல்லேலூயா. தண்ணி இருக்கு. யாருக்கு? எகிப்தியருக்கு தண்ணி இல்ல. அவன் ஓடுறான் ஸ்தோத்திரம், தண்ணீருக்காக துறவுகளை தோன்றான், அங்க போறான், ஊற்றுகளை தோன்றான் ஸ்தோத்திரம். ஆனா இங்க தண்ணீர் இருக்கு, இவனுக்கு அந்த தண்ணி மேல சிந்தனை வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தந்து நம்மளை நிறைத்து பரிசுத்த பிரசன்னத்தோடு நடத்துறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு மேல நமக்கு கரிசனை இல்ல. அல்லேலூயா. அவர் நம்ம நிரப்பி நடத்துறாரு, நம்மளை வழி நடத்துறாரு. ஸ்தோத்திரம். நன்மை எது, தீமை எது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்பதை எல்லாம் யாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்து நடத்துறாரு. அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்றோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போலவே அது ஃப்ரீயா கிடைக்கிறதுனால ஸ்தோத்திரம், ஆமென், மற்றவர்கள் கிடைக்காதவன் ஸ்தோத்திரம் அலையறான். ஆனா கிடைச்சவன், பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அதை கனம் பண்ணுகிறோமா? அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா?
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி அவர்கள் ஸ்தோத்திரம் முக்கியத்துவத்தை கொடுக்காம கிடைக்கப்பட்ட தண்ணீரை ஸ்தோத்திரம் குடித்தார்களோ வீணடித்தார்களோ தெரியாது. இப்ப அங்கே இருந்து புறப்பட்டாங்க. அல்லேலூயா, எகிப்தை விட்டு புறப்பட்ட உடனே அடுத்து என்னது? வனாந்திரம். அல்லேலூயா, வனாந்திரத்துல ஒரு நிமிஷம் கூட என்ன பண்ண முடியாது? நாம உயிர் வாழ முடியாது. அல்லேலூயா, ஆனா இவன் வனாந்திரத்துல வந்தபோது இவனுக்கு தாகம் எடுக்கல. அல்லேலூயா, தண்ணியை பற்றி இவன் யோசிக்கல. அல்லேலூயா, வனாந்திரத்துல வந்து வனாந்திரத்தின் வழியாக எங்க போறான்? செங்கடல் பக்கம் போறான். செங்கடல் முன்னால வந்தாச்சு வனாந்திரத்தின் வழியாக. அல்லேலூயா, இப்போ நல்லா யோசித்து பாருங்க. நாம ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறோம் அல்லது எங்கேயோ போயிட்டு வரோம், ஒரு வேலையை செய்றோம். 1/2 மணி நேரம் வேலை செஞ்சாலும் நமக்கு எவ்வளவு தாகமா இருக்கும்? அல்லேலூயா, உடனே தண்ணி குடிக்கணும், உடனே ஏதாவது பண்ணணும். ஸ்தோத்திரம். இங்க இருந்து போய் உட்கார்ந்த உடனே தண்ணி குடிக்கலாமா? வெளியே போன உடனே தண்ணி குடிக்கலாமா? தண்ணி மேல அவ்வளவு தாகமா இருக்கிறோம். அல்லேலூயா, இவன் ஒரு வனாந்திர வழியா எங்க போயிட்டான்? அல்லேலூயா, கடல் செங்கடல் வர போயாச்சு. தண்ணிக்கு மேல இவனுக்கு சிந்தையே இல்ல. அல்லேலூயா, தண்ணிக்கு மேல கரிசனை இல்ல. தண்ணி தாகமே எடுக்கல. அல்லேலூயா, தண்ணி தாகமே இல்லாம இப்போ பார்வோன் பின்தொடர்ந்து வர்றான். அல்லேலூயா, பார்வோன் பின்தொடர்ந்து வருகிற பொழுது இவனுக்கு என்ன பண்ணணும்? எப்படியாவது பார்வோன் இடத்துல இருந்து விடுதலை பெறணும். அல்லேலூயா, நம்மளை பற்றி பேசிட்டு இருக்கேன், இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி அல்ல. நமக்கு எப்படியாவது ஒரு விடுதலை வேணும், எப்படியாவது இந்த இக்கட்டில இருந்து தப்பணும். அல்லேலூயா, இப்போ என்ன பண்ணணும்? அற்புதம் தேவை. அல்லேலூயா, ஆமென். என்ன செய்யணும்? செங்கடல் பிளக்கணும். அல்லேலூயா, இப்ப செங்கடலையும் பிளந்தாச்சு. அல்லேலூயா, பிளந்தது யாரு? ஸ்தோத்திரம், தேவனுடைய தாசன். தன்னுடைய கையிலே அதிகாரம் என்கிற ஒரு கோல் இருக்குது. அந்த கோலை பயன்படுத்தி ஜெபித்து முறையிட்டு கையை நீட்டி சமுத்திரத்தை பிளந்துட்டாரு. அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளை, செங்கடல் போல பெற்ற பிரச்சனைகளை ஒருவர் ஜெபம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் போதகரோ ஸ்தோத்திரம் அல்லது ஏதோ ஒரு பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிற பொழுது அற்புதம் நடக்குது. அல்லேலூயா, அதே போல திருச்சபையில் அநேக நேரங்கள் அற்புதம் நடக்குது. ஆனா இந்த அற்புதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட இந்த ஜனங்கள், அல்லேலூயா, அற்புதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தண்ணீர் வேணும்னு அவங்க யோசிக்கல. அல்லேலூயா, இப்போ என்கிட்ட கேட்டா அவர்கள் எங்க தண்ணீர் கேட்டுக்கணும் தெரியுமா? செங்கடல் வழியாக நடந்து போகிற பொழுது தாகமா இருக்குன்னு சொல்லி இருக்கணும். அல்லேலூயா, ஏன்னா அவர்கள் ஏற்கனவே ஒரு ஸ்தோத்திரம் எகிப்தை விட்டு புறப்பட்டு ஒரு வனாந்திரத்தை தாண்டிட்டாங்க. அல்லேலூயா, தாண்டி இப்ப செங்கடல் வந்தாச்சு. இப்போ இங்க ஏற்கனவே தண்ணிக்குள்ளதான் இவங்க நடந்துட்டு போயிடறாங்க. அல்லேலூயா, இங்க அவர்களுக்கு குடிக்கிறதற்கு தண்ணி கொடுப்பது ஈஸி. ஆமென். எப்படி ஒரு மாறாவிலே கசந்த நீரை அவர் மதுரமாக மாற்றினாரோ அதே போல இவர்கள் தாகமா இருக்குன்னு சொல்லி இருந்தா இங்கே ஆண்டவர் தண்ணியை கொடுத்திருப்பாரு. அல்லேலூயா, ஆனா இவர்கள் யாருமே தாகமா இருக்குங்கிறத அவர்கள் ஸ்தோத்திரம் சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அவனுக்கு தண்ணி ஒரு மேட்டராவே தெரியல. அல்லேலூயா, இன்னைக்கு நமக்கு அப்படிதான். அற்புதம் தேவை, அடையாளம் தேவை, அதிசயம் தேவை, நம்முடைய காரியங்கள் எல்லாம் நடக்கணும். ஆனா பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. அல்லேலூயா, அவர் நமக்கு இருக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜீவனை கொடுக்கிறவர். தண்ணீர் எதைக்கு எப்படி நமக்கு ஜீவனை கொடுக்குதோ அதே போல பரிசுத்த ஆவியை உடையவன் ஜீவனை உடையவன். அல்லேலூயா, மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையான ஆவி பரிசுத்த ஆவியை உடையவன் தான் பரலோகம் வரைக்கும் போக முடியும். அல்லேலூயா, இப்போ இந்த ஜனங்களுக்கு எப்படி தண்ணீர் தேவையில்லையோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், செங்கடல் பிளக்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா எது தேவையில்லை? பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரை பற்றி யோசிக்காம செங்கடலையும் கடந்தாச்சு. செங்கடலையும் கடந்து எங்க வந்துட்டாங்க? வனாந்திரத்துக்கு. அல்லேலூயா, சூர் வனாந்திரம். ஆமென். வனாந்திரத்துல வந்த உடனே அப்பா ஸ்தோத்திரம் மோசையை பார்த்து சொல்லியிருக்கணும், நம்ம இவ்வளவு பெரிய அற்புதத்தை எல்லாம் தாண்டி வந்தாச்சு, இப்போ முதல்ல இங்க டெண்டை போட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புவோம். அல்லேலூயா, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். வனாந்திரத்துல இவன் நடக்க தொடங்கிட்டான். அல்லேலூயா, வனாந்திரம் வெறுமையான இடம். அப்பவுமே இவனுக்கு தாகம் எடுக்கல. ஸ்தோத்திரம், தண்ணிக்கு மேல கரிசனையே வரல. அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில அநேக வெறுமைகள் வருகிற பொழுதும் ஸ்தோத்திரம் நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியை பற்றி கவலை இல்லை. ஒரு நாள் நடந்தான், ஒரு நாள் அவன் டயர்டா இருக்கணும், தண்ணியை தேடி இருக்கணும். அப்படிதானே? நீங்க பாத்தீங்கன்னா 3 நாளும் அவன் தண்ணீரை தேடினதாக அங்க வசனத்தில் குறிப்பிடப்படாது. அல்லேலூயா, 3வது நாள், அதாவது 3 நாள் தண்ணீர் இல்லாமல் நடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குமே தவிர அவர்கள் தண்ணீரை கேட்டார்கள் என்றோ தாகத்தோடு இருந்தார்கள் என்றோ வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்காது. ஏன்னா இவனுக்கு தண்ணியை பற்றி ஸ்தோத்திரம் துளி அளவும் கரிசனை இல்லை. அல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் நம்ம வனாந்திரத்துல போறோம், எத்தனையோ நாட்கள் கடந்துட்டோம். ஆனா பரிசுத்த ஆவியானவரை பற்றி, நித்திய ஜீவனுக்குள்ளாய் நம்மை நடத்துகிறவரை பற்றி அல்லேலூயா நம்ம எப்பொழுதுமே கரிசனை கொண்டதில்லை, எப்பவுமே அதை நம்ம எதிர்பார்க்கிறது இல்லை. அல்லேலூயா, ஆமென். இப்போ ஸ்தோத்திரம் 3 நாள் அங்கிருந்து கடந்து எங்க வந்துட்டாங்க? ஸ்தோத்திரம் பாரான் வனாந்திரத்தை தாண்டி மாராவின் தண்ணீர் பக்கம் வர வந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இவங்களா கேட்கல, தண்ணீர் வேண்டும் என்று இவர்கள் கேட்கல. இவர்கள் மாறாவிடத்தில் வருகிறார்கள், அங்க தண்ணி இருக்குது. அல்லேலூயா, இப்போ மாறாவிடத்தில் வந்து தண்ணீரை பார்க்கிற பொழுது தண்ணி எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. அல்லேலூயா, தண்ணி கசப்பா இருக்கு.
பரிசுத்த இப்போ தண்ணியை பற்றி நம்ம புதிய ஏற்பாட்டில் எப்படி பேசுறோம்? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பாக இருப்பாரா? அல்லேலூயா. இப்போ நம்ம தண்ணிக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு தானே ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இப்போ இவர்களுக்கு தண்ணி எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. ஆனா நம்ம பரிசுத்த ஆவியானவரை ஒப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கசப்பா மாறுவாரு? ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்டா ஸ்தோத்திரம், அது ஜீவனை கொடுக்காமல் இருக்குமா? கசப்பு என்பது தண்ணீர் எப்படி ஜீவனை கொடுக்காதோ அதே போல பரிசுத்த ஆவி ஜீவனை கொடுக்காதான். அப்படிதானே? தண்ணீர் இருக்கிறது, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிற தண்ணீர் இல்ல. அல்லேலூயா. அதே போல பரிசுத்த ஆவியை நாம இப்ப பெற்றுட்டோம். அல்லேலூயா. மாறாவின் தண்ணீர் இடத்துல வந்தாச்சு, தண்ணியை பார்த்தாச்சு, தண்ணியை கையை எடுத்து குடிச்சு பார்த்திருப்பான், அதனால தான் அவனுக்கு தெரியுது இது கசப்பா இருக்குன்னு. அதே போல நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றாச்சு, பெற்று அனுபவிக்கிறோம், அப்பதான் தெரியுது இது ஜீவனை கொடுக்காது என்று. அல்லேலூயா. ஏன் ஜீவனை கொடுக்காதுன்னா ஸ்தோத்திரம், நம்முடைய ஸ்தோத்திரம் கனிகள் எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. அதாவது மாறாவின் தண்ணி எப்படி கசப்பாக இருந்ததோ அதே போல இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம நம்முடைய வாழ்க்கையை கசப்பாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி திருச்சபையில வந்தா பரிசுத்த ஆவியில நிரம்புறோம், உண்மை. ஆனா வீட்டுல போனா எப்படி நடந்து கொள்கிறோம்? திருச்சபையில வந்தா ஸ்தோத்திரம் நம்மளை மாதிரி அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் கிடையாது. ஆனால் ஸ்தோத்திரம் மற்ற இடங்களிலே போகிற பொழுது நம்மிடத்திலே பார்க்கிற ரட்சிக்கப்படாத நண்பர்களிடத்திலே நீங்கள் எப்படிப்பட்ட பாஷைகளை பேசுகிறீர்கள்? அல்லேலூயா. ஆமென். இப்படி நீங்க ஸ்தோத்திரம் இங்க வந்து ஒரு பாஷை பேசிட்டு ஆமென் ஸ்தோத்திரம் நீங்க வெளியே போய் இன்னொரு பாஷை பேசினா வசனம் சொல்லுகிறது அது கசப்பான தண்ணீர். அல்லேலூயா. தண்ணி இது ஜீவனை கொடுக்காதான். ஆமென். வசனம் தெளிவாக சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் தான் மீட்கப்படும் நாளுக்கு நமக்கு கிடைக்கப்பட்டவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு ஜீவனானவர். ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்றோம்? துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள தான் இருக்கிறாரு. நம்மளை அவர் பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காக தினம் தினம் ஸ்தோத்திரம் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்யறாரு. எல்லாம் கரெக்ட். அல்லேலூயா. இப்போ என்ன சம்பவம் நடக்குன்னா இந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாக மாறல. அல்லேலூயா. மதுரமாக மாறுகிறதற்கு இங்கே அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அங்கே ஒரு மரத்தை காண்பித்தார் மோசேக்கு. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை எடுத்து இந்த தண்ணீர்களை போட்டபோது இந்த தண்ணீர் எப்படி மாறிட்டு? மதுரமாக மாறிட்டு. அல்லேலூயா. இதை பற்றி நாம நல்ல செய்திகளை கேட்டிருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வருவார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். ஆகவே கர்த்தர் இந்த தண்ணீர் கசப்பா இருக்கும் கர்த்தருக்கு தெரியும். எனவே ஸ்தோத்திரம் அது பக்கத்திலே அது இனிப்பாகிறதற்கு ஏற்றார் போல ஒரு மரத்தை ஆண்டவர் வளர்த்தார். உண்மைதான், அதுக்காக தான் வளர்த்தாரு. அல்லேலூயா. அப்படி பக்கத்துல வளர்த்த ஆண்டவர் ஏன் இந்த தண்ணியை முதல்லயே தித்திப்பா வைக்க கூடாது? இந்த தண்ணியை ஏன் முதல்லயே கசப்பை மாற்றி ஒரு நல்ல தண்ணீரா? எங்க ஜனங்கள் வருவாங்கன்னு தெரியும், அவனுக்கு தண்ணி தாகத்தோட வருவான், ஸ்தோத்திரம் அவனுக்கு தண்ணீர் கொடுக்கணும்னு ஏன் ஆண்டவர் நினைக்கல? அல்லேலூயா. அப்படின்னா ஸ்தோத்திரம் ஆண்டவர் முதல்லயே தீர்மானம் பண்ணிட்டாரு, இது ரெண்டு பகுதி. பரிசுத்த ஆவியை பெறுகிறதும் தண்ணீரை நம்ம பார்க்கிறதும் மரத்தை வெட்டி தண்ணியில போடுறதும் ரெண்டு பகுதி. அல்லேலூயா. எப்படி நம்ம அப்படியே நேரா போயிட்டு இந்த தண்ணியை பருகிட்டு போயிட முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம் அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்படி நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எல்லாம் நம்ம வசனம் சொல்லுகிறது போல மீட்கப்படும் நாளுக்கு என்ற முத்திரையான ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியை பெற்ற ஒருவன் மீட்கப்பட்டுருவான் அப்படின்னு நாம நினைச்சா இங்க பரிசுத்த ஆவியில நிரம்புற ஒருவன் வெளியே போய் என்னென்ன சேட்டைகள் பண்றான். அல்லேலூயா. அப்ப அவன் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஆனா யாரு? பரிசுத்த ஆவியை பெற்றவன். அப்படித்தானே? இவன் எப்படி ஸ்தோத்திரம் இவனை பற்றி நம்ம எப்படி சொல்ல முடியும் பரலோகத்துக்கு போயிடுவானே? அல்லேலூயா. அப்போ வசனம் தப்பா? மீட்கப்படும் நாளுக்கு என்ற முத்திரையான ஆவி வசனம் தப்பல்ல, வசனம் சரி. ஆமென். வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அது கரெக்டா தான் இருக்குது. ஆனால் இவன் எப்படி மாத்திட்டான்? அது கசப்பாவே வச்சுட்டான். அல்லேலூயா. அத மதுரமாக மாற்றணும் அப்படின்னா பக்கத்துல ஆண்டவர் ஒரு மரத்தை வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்போ புதிய ஏற்பாட்டுல அந்த மரம் தான் இது சிலுவை என்கிற மரம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல எப்படி ஸ்தோத்திரம் ஒரு மாறாவின் தண்ணீர் இடத்துல ஒரு மதுரமாக்குவதற்கு ஒரு மரத்தை வைத்தாரோ அதே போல புதிய ஏற்பாட்டுல ஸ்தோத்திரம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் மார்க்கு லூக்கா பல இடங்களிலே ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னைத்தான் வெறுத்து, அதாவது ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் என்ன பண்ணணுமா? தன்னைத்தான் முதல்ல வெறுக்கணும். அதுக்கு பிறகு தன்னுடைய சிலுவையை சுமந்து எடுத்து அவன் என்னை பின்பற்றி வர கடவன். அல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம், நம்ம சும்மா இருந்துட்டோம், நம்முடைய வாழ்க்கை மதுரமாய் மாறாது. அல்லேலூயா. ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது, ஒரு பாடு இருக்கிறது, ஒரு உபத்திரவம் இருக்கிறது. உபத்திரவம்னா ஸ்தோத்திரம் அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து சுமந்தது போல நீங்க சிலுவையை சுமந்துட்டு போகவோ அல்லது சீசர்கள் அடிக்கப்பட்டது போல அடிக்கப்படுகிறதோ அல்ல. ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் வசனம் தெளிவாக லூக்காவில் தெளிவா சொல்வாரு,
தன் சிலுவையை. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவை. இன்னைக்கு நீங்க உள்ள இருந்து ஜெபம் பண்றீங்க, ஆராதிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. வெளியே போனோம்னா வீட்ல வேற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லேலூயா. இங்க ஆவியில நிறைஞ்ச நீங்க அங்க கோபத்துல நிறைவீங்க. அல்லேலூயா. இங்க ஸ்தோத்திரம் கைதட்டி ஆராதிச்ச நீங்க அங்க சட்டிப்பானையை உருட்டுவீங்க. அல்லேலூயா. அப்ப எப்படி? அல்லேலூயா. அப்படி இருந்தால் ஸ்தோத்திரம் என்ன பண்ண முடியாது? அல்லேலூயா. உங்கள் பரிசுத்த ஆவியை நிறைவு செய்ய முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம அதோடு கூட எதை இணைக்கணும்? சிலுவையின் பாடுகளை இணைக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுட்டேன் அதனால நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னா முடியாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்ற நாம நமக்கென்று சில விதிமுறைகளை ஆண்டவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றோன்னு நீ வெளியே போகாம சர்ச்சுக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ணி அப்படியே பரலோகத்துக்கு போயிட முடியாது. திரும்ப நீங்க எங்க போகணும்? உலகத்துக்குள்ள போனோம், வீட்டுக்குள்ள போனோம். வீட்டுக்குள்ள போனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. வேலைக்கு போனா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எங்க போனாலும் வேறு வேறு விதமான மக்கள். அல்லேலூயா. வேறு விதமான பேச்சு, வேறு விதமான கலாச்சாரம். இவர்கள் எல்லாருக்கும் உள்ள நாம நம்மை கரைப்படுத்தாமல் வாழுகிறது தான் எது நமக்கு இந்த காலத்துல சிலுவை. அல்லேலூயா. ஆமென். இவர்கள் எல்லாருக்குள்ளேயும் நம்ம எப்படி வாழணும்? நம்மை கரைப்படுத்தாமல். அல்லேலூயா. கரைப்படுத்தாமல் வாழ்வதுதான் இந்த காலத்திலே நமக்கு சிலுவை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 3 நாட்களாக அந்த வனாந்தரத்திலே நடந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பற்றி அவர்கள் துளியளவும் யோசிக்கல. அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுட்டான், தண்ணியை கிடைச்சிட்டு அந்த தண்ணி அவர்களுக்கு குடிப்பதற்கு போதுமானதா இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப கூட ஸ்தோத்திரம் பல பேருடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கேன் நம்ம சொல்றோம். ஆனா அது ஜீவனை கொடுக்கிறதா இருக்குதா? இதுதான் கேள்வி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி எல்லார்ட்டயும் இருக்காரு, எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம். ஆனா இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகத்தை தீர்த்ததா? உங்களுக்கு இது ஜீவனை கொடுக்குமா? அல்லேலூயா. நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற அந்த இடத்திலே இருக்கிறீர்களா? அல்லேலூயா. ஆமென். இதைத்தான் நம்ம இன்னைக்கு இந்த செய்தியில பார்த்து ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென். நீங்க உங்களை யோசித்து பாருங்கள், ஆலோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற சிலருக்கு இன்னும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், ஸ்தோத்திரம் இன்னும் அதை நான் அடையணுங்கிற எண்ணமே இன்னுமே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஸ்தோத்திரம் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க, செங்கடல்ல நடக்கிறாங்க, அற்புதம் போதும் அதிசயம் போதும். ஸ்தோத்திரம் அது செங்கடல்ல அவர்கள் நடக்கிற பொழுது தெளிவாக வசனம் சொல்லும், பின்னாடி யார் வருவா? பார்வோன் துரத்திட்டு வருவார். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை துரத்திட்டு வருது. ஸ்தோத்திரம். இப்போ அவர் என்ன பண்ணுவாரு? அந்த பார்வோன் சேனையெல்லாம் செங்கடல்ல அழித்து போட்டுருவாரு. அல்லேலூயா. அதே போல நம்மை பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனைகளை நிறைய பேர் பிசாசு பிடிச்சு வந்தா பிசாசு எல்லாம் அழிச்சுவாரு, ஓட்டிடுவாரு. அல்லேலூயா. ஆனா இவனுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லை, இவனுக்குள்ள தாகம் இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கு மேலாக 15வது அதிகாரம் முழுக்க இவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரே ஆடல் பாடல் தான். அல்லேலூயா. எப்படி பாடுவாங்க? எகிப்தியரை போட்டுதான் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், பாடுகிறோம். ஸ்தோத்திரம். தம்புரை எடுத்து ஒரு பக்கம். ஆமென். ஸ்தோத்திரம். செங்கடலை பிளந்தவரை பாடுங்கள். ஸ்தோத்திரம். அது நடுவில் ஸ்தோத்திரம் இவர்களை போட்டு தள்ளினவரை பாடுங்க ஒரே பாட்டு தான். அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு நம்ம பயங்கரமா ஆராதிக்கிறோம், பயங்கரமா ஜெபம். எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவரே, ஹalleluya. எனக்கு ஸ்தோத்திரம் அதை செய்தார், இதை செய்தார். ஆமென். ஸ்தோத்திரம் செங்கடலை பிளந்தாரு, ஸ்தோத்திரம் பிசாசை துரத்தினாரு, என்கிட்ட சண்டை போட்டவனை போட்டு தள்ளிட்டாரு. எல்லாம் நம்ம சொல்றோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்றோம். ஆனா தாகம் இருக்கிறதா? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், தண்ணீர் வேணும் என்கிற தாகம் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லையோ அதே இடத்துல இன்றைக்கு அநேகர் இருக்கிறோம். அல்லேலூயா. சிலர் அதை தாண்டி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டாச்சு, தண்ணீரை சுதந்திரிச்சாச்சு. ஆனா அவருடைய வாழ்க்கை மீண்டும் கசப்பா இருக்கு. ஏன்னா ஸ்தோத்திரம் கர்த்தர் காண்பித்த மரத்தை இந்த தண்ணீரோடு இணைக்கல. அல்லேலூயா. கர்த்தர் காண்பித்த சிலுவையை அவர்கள் சுமக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. கர்த்தர் சொல்லுகிற வழியில இவர்களுக்கு நடப்பதற்கு விருப்பம் இல்ல. அல்லேலூயா. நான் இங்க வந்து எல்லாமே ஆராதிப்பேன், ஜெபிப்பேன், துதிப்பேன், எல்லாம் ஓகே. ஆனா வீட்டுல போய் என்ன வாய் வச்சுக்கிட்டு சும்மா மட்டும் என்ன இருக்க சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். நான் இங்க வந்து எல்லாமே கிளியரா இருப்பேன், எல்லாம் ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் நான் பாஸ்டர் சொல்றதுக்கு அப்படியே நான் கீழ்ப்படிவேன். ஆனா நான் வேலை செய்யற இடத்துல நான் இப்படிதான் இருப்பேன். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதான சிலுவை. அல்லேலூயா. நம்ம பழைய காலத்துல இருக்க போல பெரிய உபத்திரவம், பெரிய காரியங்கள் அப்படி ஸ்தோத்திரம் அதை தாண்டினாதான் நம்ம ஸ்தோத்திரம் இதெல்லாம் செய்ய முடியும் என்றல்ல. அவர் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், அவனவனுக்கு தன் சிலுவை இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவை. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விதமா இருக்கிறது, வேலை செய்கிறவர்களுக்கு வேலை ஸ்தலத்துல ஒரு சிலுவை இருக்கிறது, வீட்டுல இருக்கிறவர்களுக்கு வீட்டுல ஒரு சின்ன பாடுகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம ஒண்ணு நம்ம ஜெபிக்கணும்னு நினைப்போம், வீட்டுல இருக்கிறவங்க வெளியே ஷாப்பிங் போகணும்னு நினைப்பாங்க. நாம ஸ்தோத்திரம் வேற ஒன்று நினைக்கிறதுல அவங்க வேற ஒன்று நினைப்பாங்க. நீங்க நல்ல ஆவிகளை ஆராதித்து 1 மணி நேரம் ஜெபித்துட்டு வெளியே வருகிற பொழுதுதான் ஸ்தோத்திரம் அங்க பயங்கரமான ஸ்தோத்திரம் ஒரு சண்டையை உண்டு பண்ணுகிறது மாதிரி வேற ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்ப நீங்க அந்த 1 மணி நேர ஜெபத்தை 1 நிமிஷத்துல அதம் பண்ணிடுவீங்க. அல்லேலூயா. ஒரே நிமிஷம் தான். அல்லேலூயா. அவரு கூட நினைப்பாரு, எப்படி நினைப்பாருன்னா இந்த 1 மணி நேரம் ஜெபமா இதுக்காக தான் ஜெபித்துட்டு இவங்க வெளியே வந்திருப்பாங்க போலுக்கு. கடவுள் இவர்களோட இருந்து பயங்கரமா கிரியை செய்யறாரு. அல்லேலூயா. ஏன்னா சகோதரன் அவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவருக்கு இவங்க கூட வாய் பேச முடியாது. அந்த அளவு பயங்கரமா இருக்கு இவங்களோட பேச்சு.
அல்லேலூயா. அந்த சிலுவையை சுமக்க மனதில்லாததுனால, அல்லேலூயா, அந்த சிலுவையை இந்த தண்ணீரோடு இந்த ஆவியானவரோடு இணைக்கலைன்னா நம்முடைய ரட்சிப்பு பூரணப்படாது. அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பு இந்த ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம், தண்ணீர் மதுரமாகணும்னா பக்கத்திலேயே அவர் மரத்தை வச்சிருப்பாரு, தூரத்துல இல்ல, பக்கத்திலேயே மரம். ஆனா அந்த மரத்தை எடுத்து எங்க போடணும்? தண்ணியில போடணும். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு தான் இருக்கிறாரு. ஆனா நம்முடைய வாழ்க்கை மதுரமாக மாறணும், ஜீவனை பெற்றுக் கொள்ளணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பூரணப்படணும்னா என்ன பண்ணணும்? பக்கத்திலேயே சிலுவை இருக்கு. அல்லேலூயா. இந்த ரூம்ல ஜெபிக்கிறீங்கன்னா இந்த ரூம்ல டிவி இருக்கு, பக்கத்திலேயே சிலுவை. அல்லேலூயா. சர்ச்சில் ஆராதனைனா வெளியில ஸ்தோத்திரம் சண்டை முட்டுறது மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அல்லேலூயா. அதுதான் சிலுவை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிலுவையை நீ எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவை வேண்டாம், பாடு வேண்டாம், இதெல்லாம் நம்மளால சமாளிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா என்ன ஆகிறோம்? ஸ்தோத்திரம், நம்முடைய ரட்சிப்பை பூர்ணப்படுத்த முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை போல ஸ்தோத்திரம், ஆமென், முதல்ல ஸ்தோத்திரம் அவர்கள் பரிசுத்த ஆவியை குறித்த கொஞ்சம் கூட கவலை இல்லை, தண்ணியை குறித்த கொஞ்சம் கூட பயம் இல்லை, அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஸ்தோத்திரம், இந்த மோசே என்ன பண்ணானா, இந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றும்படியாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இந்த மரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் தண்ணீரை போட்டு அதை மதுரமாக்கினான். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை மதுரமாக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து, நீங்க எல்லா நாளும் ஜெபிக்கிறீங்க, எல்லா நாளும் ஆராதிக்கிறீங்க, எல்லா நாளும் கரெக்ட், ஓகே, ஆனா வெளியே போனா நீங்க உங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்க. அல்லேலூயா. வீட்டுக்கு போனா ஏன் மாறிடுங்க? ஸ்தோத்திரம். வேலைக்கு போனா ஏன் மாறிடுங்க? வீட்டுல கூட நீங்க நல்லா இருக்கீங்க சில நேரத்துல, ஆனா வேலைக்கு போனா ஏன் மாறிடுங்க? ஏன்? ஸ்தோத்திரம், உங்களுக்கு பக்கத்திலேயே நான் சிலுவையை வச்சிருக்கேன், அதை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா. அல்லேலூயா. அப்பதான் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பூர்ணப்படுத்த முடியும், நம்முடைய ரட்சிப்பை பூர்ணப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நம்முடைய வாழ்க்கையில் நீங்க பாருங்க, நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசி வரைக்கும் ஸ்தோத்திர தண்ணீரை பற்றி கவலை இல்லாமல் இருந்தார்கள். ஸ்தோத்திர, அப்படி ஒருவேளை ஸ்தோத்திர இங்க இருக்கிறவர்கள் யாராவது பரிசுத்த ஆவியை பற்றி, அவர் நம்மளோடு இருக்கிற, நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள் முதற் கொண்டு நம்மை சுற்றி இருக்கிறார், சூழ்ந்திருக்கிறார். வசனம் சொல்கிறது, அவர் முன்னும் புன்னும் நெருக்கி நம்மை ஏவுகிறார். ஆனா அவர் சும்மா நம்மளை சுற்றியே இருக்கிறதுனால நாம அவரை ஸ்தோத்திரம் கனம் பண்ணாமல், அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்காம அசட்டை பண்ணிடக்கூடாது. ஒருவேளை ஸ்தோத்திரம் அதை தாண்டி வனாந்தரத்துக்கு வந்துட்டோம். ஸ்தோத்திரம், வனாந்தரத்துல வந்த உடனே நமக்கு தெரிஞ்சிடணும், ஸ்தோத்திரம் இது வனாந்தரம், என் வாழ்க்கை வெறுமையா இருக்கு அப்படின்னா ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம உடனே கண்டுபிடிச்சிடணும். உடனே ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்திரணும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியை தாருங்க. அதே போல ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், ஆவியிலே நிரம்புகிறவர்கள், ஸ்தோத்திரம், அது கசப்பாய் மாறிவிடக்கூடாது, கசப்பாய் இருந்துடக்கூடாது. பக்கத்திலேயே சிலுவை இருக்கு, பக்கத்திலேயே மரம் இருக்கிறது, அதை இணைத்துக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவரோடு இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் சர்ச்சில் மட்டும் இல்ல ஆண்டவரே, எல்லா இடத்திலையும் வெளியே சில உபத்திரவங்கள் இருக்கலாம், சில சிலுவைகளை நீங்க வச்சிருக்கலாம், அவற்றை நான் எடுத்துக்கொண்டு அனுதினம் உம்மை பின்பற்றி வர கிருபை செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது அவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் இங்கு இருக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் அப்பா, எந்த நிலையில் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை அசட்டை செய்யாமல், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சிலுவை என்கிற மரத்தை தூக்கி சுமந்தவர்களாய், பரிசுத்த ஆவியானவரோடு இணைத்தவர்களாய், தங்கள் வாழ்க்கையை ஜீவன் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் ஓட கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.